வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வார ராசி பலனை பார்க்கவிருக்கிறோம். ஓம் நம சிவாய, சிவாய நம. ஓம் நமோ நாராயணாய. 3/6/2024 திங்கட்கிழமையிலிருந்து 9/6/2024 ஞாயிறு வரையிலான ஒரு வார காலத்திற்கான ராசி பலனை பார்க்கவிருக்கிறோம். இந்த வாரம் சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் ஆகிய ராசிகளுக்கு சந்திராஷ்டம நாட்கள் என்பதால் கவனமுடன் செயல்பட வேண்டும். இந்த வாரம் மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு, புதன், சுக்கிரன், சூரியன் அமர்ந்திருக்கிறார்கள். கன்னியில் கேது, கும்பத்தில் சந்திரன், சனி, மீனத்தில் ராகு. இப்பொழுது ராசி பலன்களுக்கு செல்வோம். மேச ராசி அன்பர்களே, தைரியமும் போர்க்குணமும் கொண்ட செவ்வாயை ராசிநாதனாக கொண்ட மேசராசி அன்பர்களே, இந்த வாரம் குரு, சனி, சுக்கிரன், கேது, சந்திரன் ஆகிய இவர்கள் நன்மை செய்யும் நிலையில் இருக்கிறார்கள். இந்த வாரம் உங்கள் நிதிநிலை சீராகவே இருக்கும். வேலை செய்யும் இடத்திலிருந்து வந்த சிரமங்கள் நீங்கும். தொழிலில் முன்னேற்றம், லாபம் உண்டாகும். உடல்நிலையில் முன்னேற்றம் காணும். உங்கள் புத்திசாலித்தனம், உத்வேகம் அதிகரிக்கும். புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு முயற்சிகள் வெற்றி பெறும். கணவன் மனைவியிடையான உறவு மகிழ்ச்சி தரும். இந்த வாரம் முருகப்பெருமானை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். அடுத்ததாக ரிஷபராசி. இந்த வாரம் சுக்கிரன், புதன், ராகு ஆகிய கிரகங்கள் நன்மை செய்யும் நிலையில் இருக்கிறார்கள். உங்கள் முயற்சிகள் இயல்பாகவே இருக்கும். வசூலாக வேண்டிய பணம் வசூலாகும். வருமானம் அதிகரிக்கும். தொழில், உத்தியோகம், வேலை செய்பவர்களுக்கு இடைஞ்சல்கள் அகலும். கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். வியாபாரத்தில் வளர்ச்சி இருக்கும். செவ்வாய்க்கிழமை கவனமாக நடந்து கொள்வது நல்லது. விஷ்ணு லட்சுமியை வணங்கி அவர் நல்லாசியை பெறுங்கள். மிதுன ராசி. இந்த வாரம் சந்திரன், செவ்வாய், சுக்கிரன் நன்மை செய்யும் நிலையில் இருக்கிறார்கள். இந்த வாரம் கணவன் மனைவி இடையே உறவு திருப்திகரமாக இருக்கும். வருமானம் நன்றாக இருக்கும். செலவுகள் சுப செலவுகளாகவும் மருத்துவ செலவுகளாகவும் அமையும். வேலை செய்பவர்களுக்கு இயல்பான நிலை தொடரும். தொழிலில் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். மாணவர்கள் புதிய சூழ்நிலையை ஏற்றுக்கொண்டு செயல்படுவார்கள். சுப காரியங்கள் இழுபறியாகும். அரசு காரியங்கள் இழுபறியாகும். உடல்நிலை சிறிய பிரச்சனைகளை சந்திக்கலாம். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். இந்த வாரம் சிவபார்வதியை வணங்கி அவர் நல்லாசியை பெறுங்கள். கடகராசி. உங்கள் ராசிக்கு இந்த வாரம் கேது, குரு, புதன், சுக்கிரன், சூரியன், சந்திரன் நன்மை செய்யும் நிலையில் இருக்கிறார்கள். பணவரவு மகிழ்ச்சி தரும் விதத்தில் அமையும். ஆனாலும் செலவுகளில் சேமிக்க முடியாமல் சிரமப்படுத்தும். பழைய கடன்களை அடைக்க முயற்சிப்பீர்கள். கணவன் மனைவி இடையே உறவு மகிழ்ச்சி தரும். குழந்தைகள் மகிழ்ச்சி தருவார்கள். வேலை தொழில் மூலமாக வருமானம் அதிகரிக்கும். உடல் நலம் முன்னேற்றம் காணும். இவையெல்லாம் இருந்தபோதும் மனதில் ஒரு மனக்குறை இருந்து கொண்டே இருக்கும். அதுவும் விரைவில் சரியாகும். இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் குலதெய்வம். சிம்ம ராசி அன்பர்களே, இந்த வாரம் சந்திரன், சூரியன், புதன் ஆகிய கிரகங்கள் நன்மை செய்யும் நிலையில் இருக்கிறார்கள். இரட்டை சிந்தனை அதிகரிக்கும். பணவரவு இயல்பானதாக இருக்கும். அரசு காரியங்கள் வெற்றி பெறும். தந்தை வழியில் நன்மைகள் உண்டாகும். கல்வி கற்கும் மாணவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். கணவன் மனைவியிடையான உறவு சிறப்பானதாக இருக்காது. வேலை செய்பவர்கள் சிறப்பாக செயல்பட்டு நல்ல பெயர் எடுப்பார்கள். அதற்கான பலன்களையும் பெறுவார்கள். தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். அரசு துறை உதவி பெறுவீர்கள். உடல் நலன் சிறு சிறு உபாதைகளை சந்திக்கலாம்.
இந்த வாரம் 3, 4 தேதிகளில் சந்திராஷ்டமம் என்பதால் இந்த நாட்களை கவனமாக கையாளுங்கள். இந்த வாரம் முருகப்பெருமானை வணங்கி அவர் மூலமாக நன்மையை பெறுங்கள். கன்னிராசி அன்பர்களே, இந்த வாரம் சனி, குரு, சுக்கிரன், புதன் ஆகிய கிரகங்கள் நன்மை செய்யும் நிலையில் இருக்கிறார்கள். உங்கள் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். கணவன் மனைவி உறவு ஒற்றுமையுடனும் மகிழ்ச்சியுடனும் காணப்படும். நிதிநிலையை பொறுத்தவரை ஜீவன தொழில்கள் மூலமாகவும் மற்ற தொழில்கள் மூலமாகவும் வருவாய் அதிகரிக்கும். வாகனத்தை மாற்ற நினைப்பவர்கள் அதில் வெற்றி பெறுவீர்கள். மாணவர்கள் மகிழ்ச்சியுடன் தங்கள் புதிய பயணத்தை தொடருவார்கள். வேலை செய்பவர்களுக்கு ஏற்கனவே இருந்து வந்த சிக்கல்களை கண்டு நன்மை பெறுவீர்கள். தொழில் லாபகரமாக நடைபெறும். இந்த வாரம் 5, 6 தேதிகளில் சந்திராஷ்டமம் என்பதால் இந்த நாட்களை கவனமாக கையாளுங்கள். இந்த வாரம் லட்சுமி தேவியை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று உங்கள் நற்பலன்களை மேலும் மேலும் வளர்த்து கொள்ளுங்கள். துலாம் ராசி. துலாம் ராசிக்கு இந்த வாரம் சந்திரன், ராகு, புதன் ஆகிய கிரகங்கள் நன்மை செய்யும் நிலையில் இருக்கிறார்கள். வேலை செய்பவர்களுக்கு உங்கள் செயல் சிரமங்களால் விமர்சிக்கப்படலாம். தொழில் லாபகரமாக நடைபெறும். ஆனாலும் போட்டியாளர்கள் சிரமத்தை கொடுப்பார்கள். உடல்நிலை சீராக இருக்கும். மன அழுத்தம் ஏற்படலாம். கணவன் மனைவியிடையே மோதல் போக்கு உண்டாகலாம். கல்வியில் மாணவர்களுக்கு மந்த நிலையை நீடிக்கும். நிதி நிலையை பொறுத்தவரை பெரிய மாற்றங்களை எதிர்பார்க்க முடியாது. உங்களுக்கு 7, 8 தேதிகளில் சந்திராஷ்டமம் என்பதால் இந்த நாட்களை கவனமுடன் கையாளுங்கள். விக்ன விநாயக பெருமானுக்கு விளக்கேற்றி வணங்கி வாருங்கள். நன்மைகள் மேலோங்கும். விருச்சிக ராசி. உங்களுக்கு சந்திரன், செவ்வாய், குரு ஆகிய கிரகங்கள் நன்மை செய்யும் நிலையில் இருக்கிறார்கள். நிதி நிலையை பொறுத்தவரை பெரிய மாற்றம் இருக்காது என்றாலும் எதிர்பாராத செலவுகள் அதிகரிக்கும். பழைய கடன்களை அடைத்து மகிழ்வீர்கள். உடல்நிலை காலநிலை மாற்றத்திலான உபாதைகளை சந்திக்கலாம். கணவன் மனைவியிடையே உறவு சிறக்கும். குழந்தைகள் மகிழ்ச்சி தருவார்கள். வேலையில் அதிக கவனம் வேண்டும். தொழில் செய்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். மாணவர்கள் சிறந்து விளங்குவார்கள். 9ஆம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதால் அந்த நாளை கவனமாக கையாளுங்கள். இந்த வாரம் பாலாஜியை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று உங்கள் நற்பலன்களை மேலும் மேலும் அதிகரித்துக் கொள்ளுங்கள். தனுசு. உங்கள் ராசிக்கு சனி, சந்திரன், சூரியன், புதன் ஆகிய கிரகங்கள் நன்மை செய்யும் நிலையில் இருக்கிறார்கள். உங்கள் தொழிலில் சிரமங்களை சந்திக்கலாம். வேலை செய்பவர்கள் நல்ல பெயர் எடுப்பார்கள். அரசு துறையில் வேலை செய்பவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். கல்வி கற்கும் மாணவர்கள் மகிழ்ச்சி தரும்படி செயல்படுவார்கள். உடல்நிலை மனநிலை இரண்டும் பாதிக்கப்படலாம். செயல்களில் மந்த நிலை நீடிக்கும். கணவன் மனைவியிடையே மனக்கசப்புகள் தொடரும். நிதிநிலையை பொறுத்தவரை வருமானம் சீராக இருந்தாலும் கையில் தங்காது. இந்த வாரம் சிவபெருமானை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நன்மை பெறுங்கள். மகரம். இந்த வாரம் சந்திரன், ராகு, குரு, சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் நன்மை செய்யும் நிலையில் இருக்கிறார்கள். பண வரவு சீராக இருக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். கல்வி கற்பவர்கள் சற்று சிரமத்தை சந்திக்கலாம். ஆடம்பரமாக வாழ மனம் இயங்கும். வண்டி வாகனங்கள் யோகம் உண்டாகும். வேலை செய்பவர்கள் புத்திசாலித்தனத்தால் புகழ் பெறுவார்கள். தொழில் வளர்ச்சி பெறும். உடல்நிலையை பொறுத்தவரை நல்ல முன்னேற்றம் காணும். மனக்கவலைகள் அதிகரிக்கும். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி தரும். இந்த வாரம் ஆஞ்சநேயரை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று மகிழுங்கள். கும்பம். இந்த வாரம் உங்கள் ராசிக்கு சந்திரன், செவ்வாய், சுக்கிரன், சூரியன், புதன் ஆகிய கிரகங்கள் நன்மை செய்யும் நிலையில் இருக்கிறார்கள். நிதி நிலையை பொறுத்தவரை நன்றாகவே இருக்கும். செலவுகள் கட்டுக்குள் அடங்கியிருக்கும். உங்கள் தைரியம் புத்திசாலித்தனம் அதிகரிக்கும். வேலை செய்யும் இடத்தில் மேலதிகாரியை மதித்து நடப்பீர்கள். தொழில் வியாபாரம் நல்ல நிலையில் நடைபெறும். உடல்நிலை சீராக இருக்கும். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி தரும். குடும்ப உறுப்பினர்களுடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மாணவர்கள் புதிய சூழ்நிலைகளை கண்டு சற்று திகைப்படுவார்கள். இந்த வாரம் குலதெய்வ வழிபாடு மேற்கொண்டு நன்மைகளை மேலோக்கிக் கொள்ளுங்கள். மீன ராசி. உங்கள் ராசிக்கு இந்த வாரம் சந்திரன், சூரியன், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் நன்மை செய்யும் நிலையில் இருக்கிறார்கள்.
உங்கள் வருவாய் அதிகரிக்கும். கணவன் மனைவி இடையேயான உறவு பலப்படும். பிற பாலினத்தவர்கள் மேல் ஈர்ப்பு ஏற்படும். உடல்நிலை சில பிரச்சனைகளை சந்திக்கலாம். விரை செலவுகள் உண்டாகும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாகலாம். தொழில் மந்த நிலையிலேயே இருக்கும். மாணவர்கள் மகிழ்ச்சியுடன் தங்கள் புதிய பயணத்தை தொடருவார்கள். இந்த வாரம் காலபைரவரை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நன்மைகளை மேலோக்கிக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.